பொது தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவ மாணவியர்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளித்து தேர்வுக்கு தயாராகும்படி மருத்துவர்கள் அறிவுரை வழங்குகின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் மார்ச் மாதம் என்றதும் பள்ளி மாணவர்களுக்கு நினைவில் வருவது என்னவோ பொதுத் தேர்வுதான். குறிப்பாக மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தூக்கத்தையும் உணவையும் பொருட்படுத்தாது இரவு பகலாக கண் விழித்திருந்து பாடங்களை படித்து முடிப்பதில் கவனம் செலுத்துகின்றனர். இதனால் அவர்கள் உடல் நலம் பாதித்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளால் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். 10th +1 +2 இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா மெயினாக வர்றதே பார்த்திங்கன்னா சிவியர் வயிற்று வலி, இல்லாட்டி நெஞ்சில் எரிச்சல், இல்லை ஏர்லி மார்னிங் வாமிட்டிங், இந்த மாதிரி தான் குழந்தைங்க வர்றாங்க. வயிறு எம்டியாகவே வச்சு பண்ணோம்னாங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள் வரும். இன்னொன்று அந்த எக்ஸாம் நேரம்லாம் குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அமிலம் வேறு எக்கச்சக்கமாக வயிற்றில் கொட்டும். மனித உடல் ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்து உணவு, சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளுதல், தூக்கம் அவசியம் என கூறும் மருத்துவர்கள் தேர்வு பயத்தில் மாணவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தை தவிர்ப்பதால் மெலட்டோனின் என்ற சுரப்பி மூளையில் சுரக்காமல் தடைபடுவதாக கூறுகின்றனர். இதன் காரணமாக மாணவர்களின் மூளை செயல்பாட்டு திறன் குறைந்து புத்துணர்வின்றி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியாத நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஸ்லீப்பில் தான் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல செக்ரீட் ஆகும். அது நம்மளோட பிரெயினோட நல்ல ப்ரொடக்டிவான ஃபங்க்ஷனுக்கும் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாணவர்களின் உடல் நலனில் பெற்றோர் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள் பள்ளி குழந்தைகள் நீர்ச்சத்துள்ள பழங்கள், காரமற்ற உணவுகளை சாப்பிட்டு குறைந்தது 6 மணி நேரமாவது தூங்குவது அவசியம் என்று கூறுகின்றனர். ஸோ அட்லீஸ்ட் 6 to 7 hours எக்ஸாம் டயத்துலேயும் உங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தூக்கத்தில் தான் உங்களோட மைண்டு அண்ட் பாடி ரெண்டுமே புத்துணர்வு அடையுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் போய் எக்ஸாமில் எழுதும்போது உங்களோட ஆக்சுவல் ப்ரெசன்டேஷன் பெட்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆக்சுவலாக முன்னத்த நாள் எவ்வளோ தூங்கியிருக்கீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தண்ணி குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, மைல்டு மியூசிக்ஸ் கேளுங்க. முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் கூட பண்ணுங்கள். எல்லாமே உங்கள் மனசை ஒரு நிலைப்படுத்துறதுக்கும் அது மூலமாக உங்கள் கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பொதுத் தேர்வுக்காக தீவிரமாக தயாராகும் மாணவர்கள் சமூக ஊடகங்களில் இருப்பதை தவிர்த்தால் தேர்வு நேரத்தில் கவனச்சிதறலை தடுக்க முடிவதுடன் புத்துணர்வுடன் தேர்வு எழுத முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காலனுடன் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.